சேகர் அவர்களையும் பவானி அவர்களையும் வரவேற்கிறோம். அக்கா இங்கே திரும்ப செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் தனது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் பிப்ரவரி மாதம் தனது பிறந்த நாளை கொண்டாடிய ஆனந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Happy birthday, sir. மார்ச் மாதம் தனது பிறந்த நாளை கொண்டாடிய திருமதி ஆனந்தி அவர்களை அன்போடு மே மாதம் தனது பிறந்த நாளை கொண்டாடிய திரு அந்தோணி ராஜன் அரவிந்த் ஜேம்ஸ், ரஞ்சித் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
நல்ல வேலை இந்த பாட்டு ஓடிச்சு. சாப்பிடலையா இல்லை என்ன நைட் தூங்கலையா நீங்கள் என்ன சார் என்ன அது என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தருமே வந்து அந்த கேர் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கூலில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலே வராது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அக்கான்னு உரிமையாக இது பண்ணி சாப்பிடுங்க சார் என்ன சார் கவலை இருக்கீங்க என்ன அது அப்படிலாம் வந்து இது பண்ணும்பொழுது அந்த ஒரு ஹோம் மேட் இவங்கெல்லாம் தேவை ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக தான் எனக்கு வந்து தோணுது. நைஸ் ஹியூமன்ஸ், ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. தெரியும். எஸ்பெஷலி நான் ஒரு பர்சனை பற்றி சொல்லணும்னா ஆண்டனி அண்ணா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டான்ஜூர் டு திருச்சி த்ரூ 10 months ட்ராவல் பண்ணேன். ஒரு 5th 6th மந்த்லேயே ஏன் பாப்பா இப்படி தெரியுறீங்க, என் வீட்டில் வந்து தங்கிடுங்க, வீட்டில் வந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீ தெரியாத பாப்பா இவ்வளோ இப்படி வயிற்று வச்சுட்டு ஏன் தெரியணும் அப்படின்னு பர்சனலாக ஃப்ரம் த பிகினிங் டில் 7th monthலேருந்து 10th month வரைக்கும் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மேடமும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க நீயும். ஸோ ஆண்டனினா பற்றி எனக்கு அது வந்து எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த கன்சர்ன் வந்து ரொம்ப ஹாப்பியாக. தான் சின்ன பெரியவனுமே வளர்க்குறதுன்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பசங்களுமே இல்லைன்னா எத்தனை நாள் இருந்தாலும் அவங்க வந்து என் பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சின்னவனுக்கு உடம்பு முடியாதப்பெல்லாம் வந்து கஸ்தூரிக்கு அவ்வளோ கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வீட்டுக்கு வந்து எனக்கு அட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது அது லேட் ஆகும், பட் குழந்தைங்களுக்காக அட்டை போட்டு கொடுத்ததுலேருந்து கஸ்தூரி காசு எடுத்துருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட அவங்க அக்கா மாதிரி என் பசங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு அம்மா மாதிரி. நான் காலையில வரும்போது அதுக்கு முன்னாடியே அக்காஸ் எல்லாருமே இருப்பாங்க. நான் வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, இதுல ஒரு சில டீஸ் கேட்பேன் எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. உள்ள வரும்போது ஒவ்வொரு அக்காஸுமே வந்துட்டு பார்க்கும்போது குட் மார்னிங் மேம் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போதுமே வந்துட்டு அவங்க விஷ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்மைல் சொல்லி விஷ் பண்றோம் அப்படிங்கிற போது அந்த ஹாப்பினஸ் வந்து உள்ள வரும்போதுலேருந்தே இருக்கும். அண்ணாஸ் எல்லாருமே அதே மாதிரி தான் பார்க்கும்போது குட் மார்னிங் மேம் சொல்லும் போதே எனக்கு வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அதனாலேயே நான் நிறைய இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கேன். இவங்களால தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அதை கலந்து உழைப்பாளிகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்க பெஸ்ட் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்றதுனால நான் விஷயம் பற்றி சொல்கிறேன். நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லலாம்னு சொல்கிறேன். ஐயாவோட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஐயாவுடைய பணிவு. இது வரைக்கும் யாருமே இப்படி பார்த்தது இல்லை. அது ஐயாட்ட வந்து அந்த பணிவு யாரையும் கற்றுக்க முடியாது. அது மாதிரி எதுவுமே யார் என்ன சொன்னாலும் சரி இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்லதே கிடையாது. எந்த நேரத்தில் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சரி அதை செஞ்சு நீங்கள் ஏன் செய்யுங்க நான் செய்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் நிறையா செய்வாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நான் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் பார்க்கணும். கஸ்தூரி அக்கா வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆயமா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மேம் எல்லா ஆயமாஸுமே they'll be taking care of everybody, even the teachers. நம்ம சாப்பிடலன்னா கூட அக்கா நீங்கள் போய் சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் நேரம் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் டீ குடிச்சுக்கோங்கம்மா, நான் இப்போ four of them கஸ்தூரிக்கா, பவானிக்கா, விஜயக்கா அண்ட் பெரியனாக்கா ஆல் டுகெதர் அட்டெண்டன்ஸ் அது மாதிரி அந்த பக்கம் வரும். ஃபர்ஸ்ட் டேலாம் பசங்க வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் குட்டீஸ் வரும்போது அட்டெண்டன்ஸ் அண்ணாலாம் உள்ள வந்துடுவாங்க மேம். நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறோம் மேம், நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். they all come together as a family. Happy birthday to all. இங்கே இருக்க எல்லாரையும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு பிடிக்கும். அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு சோர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல் தான். பட் இருந்தாலும் ஒரு புது நபரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆல்பின் அண்ணா அவருக்காக நான் பேச போகும்போது ஆக்சுவலாக ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு எப்படியோ ஒரு ஆட்டிடியூட் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, நான் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் ஒரு புது ஆளை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆல்பின் அண்ணா அவர்கிட்ட எந்த ஒர்க்குக்கு ஃபோன் பண்ணாலும் இல்லை நேரில் போய் அதனால எந்த வேலை சொன்னாலும் ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு சரி சார் செஞ்சுக்கலாம் சார், ஓகே சார், மேம் கேட்குறேன் சார் அப்படின்னா சொல்லுவார். ஸோ அந்த பணிவு அவரை இன்னும் மேன்மேலும் உயர்த்தணும் வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவேன். தேங்க்யூ. ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தோட விழுதுகள் எல்லாம் இங்கே நிற்கிறத பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்களுடைய யூனிட்டி என்றென்றும் தொடரணும்.
கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல ஆயுளும் நல்ல கடகாசமானவர்களும் என்ன நல்லதாகணும். ரஞ்சித் சார் வந்து மெட்ரிக் வந்து we have very long association. நல்ல ஹியூமன் பீயிங், எந்த ஹெல்ப் கேட்டாலும் இமீடியட்டாக செய்வார். அவங்க பசங்க நான் வந்து இங்கிலீஷ் எடுத்துருந்தாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே ரஞ்சித் சார். ஆர்வின் சார் கூட தோ ஹீஸ் ரீசென்ட்லி ஜாயின். அவர் டக்கு எனி எலக்ட்ரிக்கல் இஷ்யூ என்னோட கிளாஸில் டக்குன்னு சால்வ் பண்ணார். முதல்ல ஒரு ஆணி வந்து ஒரு டேபிளில் ப்ரொட்டூட் ஹேட் ஸ்க்ராட்ச் ஆன் மை ஹேண்ட். இமீடியட்லி அவர் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தார். தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே டு ஒன் அண்ட் ஆல். சின்ன பசங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் அண்ணா இது வேணும் அப்படின்னா உடனே அதை ரெடி பண்ணுவார். எங்கே இருக்குது அப்படின்னாலும் செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, உடனே எடுத்துகிட்டு வந்து மேம் இது கேட்டிங்களா அன்றைக்கி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த ஒரு தனித்துவமாக அந்த நேரத்தில் அதை யோசித்து என்னைக்கு கேட்டிருந்தாலும் அதை மறக்காமல் கொண்டு செய்யக்கூடியவராக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த 4 அக்காங்களும் உள்ளே வந்தோடனே என்னை ஞாபகம் இருக்காமான்னு கேட்டாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக மாதிரி அங்கே ஸ்கூல்லேருந்தே என்னை பார்த்தேன். எனக்கு உன்னை பார்த்தோன்னே தெரியுது நான் இவ்வளோ பெருசாகிட்டேன், வளர்ந்துட்டேன். 10th அங்கே படித்தேன். ஆனால் இப்போ வந்தோடனே அவங்க எல்லாருமே என்னை பார்க்குறது அவங்களோட உள்ள மாதிரி. விஜய் அக்காவாக இருக்கட்டும், பவானி அக்கா, பெரியநாயகி அக்கா, கஸ்தூரி அக்கா எல்லாமே என் பொண்ணுன்னு தான் பேசுவாங்க. விஜய் அக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே என் கிளாஸ்லேயே இருக்கிறதுனால என்னம்மா சாப்பிட்டியாம்மா, நேரத்துக்கு பண்ணிட்டியாம்மா எல்லாமே கேட்டே இருப்பாங்க. குழந்தைங்க அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்குவாங்க. குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போகிறது ஹேபிட்ஸ், குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி தராத பேர் விஜய் அக்கா ஒரு படி அதிகமாகவே ரெஸ்ட் ரூம் ஹேபிட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் நாங்கள் அழைச்சிட்டோம். ஆனந்த் விசு சும்மா எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் ஹெல்ப் பண்ணி எனி டைம் நம்ம வண்டியில் எங்கள் வீடு இன்டீரியராக இருக்கும். எனி டைம் கூப்பிட்டோம்னா ஆனந்த் சரி விசு சுமன் எல்லாருமே வந்துடுவாங்க. ஒரு வாட்டி ஆனந்த் சுமன் என்னை கூட்டிகிட்டு போகிறப்போ பைக்கில் ஊந்து எழுந்திரிச்சு வேறு கூட்டிகிட்டு போனார். ஸ்பீடாக போனோம் அது ஃபங்க்ஷன் டைமில். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லைப்ரரியிலே எந்த இதனால இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே நீ பிறந்த நாள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பழகுவாங்க, பேசுவாங்க. எஸ்பெஷலி அந்த விஜயராணி கிட்ட யாரும் கூட்டவே இல்லை, கூட்டணும் அப்படின்னா அன்னைக்கெல்லாம் மகன் வந்து கூட்டுவாங்க. ஒரு நாள் கூட கோவப்பட்டதே நான் செஞ்சுருவேன், கோவப்பட்டேன் ரொம்ப நாள் அப்ளிகேஷன் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் லேப் தான். அவங்க இல்லைன்னா அந்த லேபே இல்லை. மார்க்கு நாங்கள் பேப்பரில் நம்பர் போட்டு வேஸ்ட் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் சுமன் கிட்ட ஒரு மிகப்பெரிய கலை இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருமே ப்ளீஸ் கிளாப். கலையை வந்து சூப்பராக இருக்கும் கடைசி வரைக்கும். சரியா? அவர் ஆனுவல் டேல ப்ரோக்ராம் எடுத்துட்டா இருக்காங்க பறை. அவங்க பார்ட்டில் அவங்க வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. சுமன் வந்து எஸ்பெஷலி என்னென்னா ஏதாவது இப்போ பெஞ்ச் வேணும்னு சொன்னால் உடனே எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சாலும் கொண்டு வந்து அந்த இதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி பவானியை மீறி என்னோட லேப் வந்து ஒரு திங்ஸ் வெளியில் போகிறது. அப்படியே விஜயராணி வந்து அதை கடனாக ஏதாவது ஒரு ஹோல்டு இது டெஸ்ட் ஹோல்டு எடுத்துகிட்டு போனாலும் கணக்கு வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறாங்க. வரும்போது ஆனால் நான் வந்த புதுசில் எனக்கு தெரிஞ்ச அக்காஸ் வந்து இவங்க தான். விஜயக்கா, பெரியநாயக்கா, பவானிக்கா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற பல கஷ்டங்கள், பல வேலைகள் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்டு எனக்கு புதுசு தான். அந்த டைமில் எனக்கு புதுசாகவே தெரியல. கிளாஸ் ரூம் போகும்போது ஏதோ நான் பழகினவங்க கிட்ட நான் இருக்கிற மாதிரியே தோணும். ஏதாவது ஷேர் பண்ணால் கூட என்னோட அதாவது உள்ளே இருக்கிறது என்னங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏமா இன்னைக்கு நீ சாப்பிடலையா, என்ன நீ ஒழுங்காக தூக்கலையா, அது மாதிரி ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. அது உண்மையிலே வந்து நான் உண்மையிலேயே கடவுளுக்கு நான் நிறைய தேங்க் பண்ணியிருக்கேன் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவில் கடவுள் வச்சுருக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொன்னோன்னா அது கட்டாயம் அது குறைவாக இருக்காது, நிறைவாக தான் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே. அக்கா அந்த டேபிள் இப்படி எடுத்து போடுங்கன்னா அது எங்கே போடணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க 3 பேருமே கேப்சர் பண்ணிக்குவாங்க. இங்கே தான் போட சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் போட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி டக்குன்னு அப்சர்வ் பண்ணி செய்கிற விஷயத்தில் அக்காஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிற விஷயம் அது எல்லாமே வந்து எனக்கு ஏதோ இன்னொரு அம்மாவே வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு தோணும். அது உண்மையிலே அதை என்னால் வார்த்தையினால சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நான் வரும்போது ஒவ்வொரு அக்காவாக குட் மார்னிங் சொல்கிறது, நம்ம என்ன ஒரு ஒரீஸோடு வந்தாலும் அதெல்லாம் அப்படியே கேட்டோடு அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு அதாவது ஒவ்வொரு தாளம் இருக்கும், கடவுள் ஒரு கிஃப்ட் வச்சுருப்பார். அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இடத்துல
பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னமும் வந்து கடவுள் அந்த காலத்தோடையே நீங்கள் இன்னும் இருக்கணும், இன்னும் வளரணும்னு கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைக் நான் ஃபஸ்ட்டு என் டாக்டர் எல்கேஜியில் போடும்போது ஐ லிட்டில் பிட் ஃபெல்ட் ரொம்ப இன்செக்யூராக ஷீ ஃபெல்ட். தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவள் என்ட்ரன்ஸ் தனியாக போயிருந்தது. அந்த ஒரு இது தெரியாமல் ஈவன் இஃப் யூ ஹேட் மீட்டிங்ஸ் மேம் அவங்க சொல்லிடுவாங்க கஸ்தூரி ஆயிமெண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணாங்க 2 பேருக்கு ஆயிமெண்ட். எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஆல் ஹாப்பி பர்த்டே. பத்மாக்கா ரியலி நியூ டு ஸ்கூல், புதுசு இந்த ஸ்கூலுக்கு. எனிஹாவ் 2 பேரையும் நான் அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணுவேன். நாங்கள் குடி வந்ததில் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தது அவங்க 2 பேர் தான். நான் சொல்லியிருக்கேன் எது வேணாலும் எங்களுக்கு கேட்குறதா அவங்களுக்கு செய்கிறேன். ரியலி ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுனா ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் வருது. இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு மதுரையில். நான் அவங்ககிட்டே சொன்னேன், அக்கா இங்கே வந்த பிறகு எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நல்லா க்ளீனாக க்ளவுஸ் இல்லாமல் அதை கழுவுவாங்க. நான் திட்டுவேன், அக்கா தயவுசெய்து உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, க்ளவுஸ் போடாமல் இல்லைன்னா எனக்கு மேடம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பத்மாக்கா சொன்னாங்க. அந்த அக்கா தான் க்ளவுஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. அக்கா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கழுவும் போதெல்லாம் நான் சொன்னேன். அது கடவுள் எனக்கு கொடுக்க ஹாப்பி. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் வைத்தானே அப்படிங்கிறது வந்துட்டு அருமையான ஒரு பாடல் வரி பாருங்க. அந்த வகையில் வந்துட்டு நான் பத்மா அக்கா பற்றியும் ஆனந்தி அக்கா பற்றியும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆனந்தி அக்கா பார்க்கறதுல எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மோசம் தான் இருப்பாங்க. எதுனாலும் சரி சார், என்ன பார்த்தாலும் சரி சார், சரி சார், சரி சார். அந்த சிரிப்பு வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். பத்மா அக்காவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் மதுரையாங்க அப்படின்னாங்க. அந்த மதுரை அப்படின்னு சொல்கிறப்பே அந்த நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சரியா சொந்த ஊருக்காரங்க அந்த எல்லாமே அந்த முகத்தை நான் பார்த்தேன். நம்ம ஊருக்காரு போல அவங்க எங்கே மதுரையில் எங்கேயான்னு இருக்கிறப்ப கொட்டாம்பட்டினாங்க. அதான் அந்த ஊருக்குள்ள பாசம் சரி அந்த பரிவு அதெல்லாமே தெரிஞ்சது. கொஞ்சம் கூட சில நான் வந்து அடிக்கடி வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பார்த்தீங்க. அப்போ சம்டைம் அவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட எதுவும் முகம் சுழிக்காமல் சார் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுமதி ஒருத்தங்க ஒரு தாயை போல அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, உண்மையிலே ஒரு பேருக்கும் எல்லாருமே அவங்களோட வேலையை நிறைவாக செய்வீங்க. ரொம்ப நன்றி. மார்னிங் வரும்போது எங்களுக்கு எல்லாருமே குட் மார்னிங் சொல்றீங்க. அது எவ்வளோ பெரிய பூஸ்டிங் வேர்டு உங்களுக்கு தெரியல, பட் ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் நாங்கள் கால் பண்ணோன்னா உடனே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, அதே பெரிய விஷயம். எனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சொல்லுங்கள். Good morning, ma'am. Good morning to all. First of all the persons. Happy birthday. எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நிஷாந்த் பிறந்தோடனே கஸ்தூரிக்கா, பவானிக்கா, விஜய் ஆயம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு கஸ்தூரி ஆயம்மா அக்கா வந்து வீட்லேயே வந்து பார்த்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. நான் ப்ரெக்னெண்டாக இருந்தப்ப மேலே கீழே இறங்கி ஏறுது, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு ஏதாவது கிளாஸுக்கு போகணும்னா மிஸ் நான் போகிறேம்மா நீ இல்லைம்மா, இல்லைனா இது ஏன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி போவேன். சும்மா நான் ஏன் எவ்வளோ டென்ஷனாக அடையிற, ஏதாவது தண்ணி கொடுத்தா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனந்தனா இருந்தாலும் எங்கே மேட்ச்சு அந்த டைம் மட்டும் சொல்லி நான் வந்து ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கேர் எடுப்பாங்க. பிரேக் கவர்லையாக இருந்தால் கூட அக்கா தண்ணி மட்டும் ஊற்றி விட்ருக்கா, ஆனந்தியம்மா பத்மாக்காவோட நான் ஊற்றி விட்டுறேன், நீ
பயப்படாமல் போங்க மேம் கிளாஸ் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. என்னோட பையன் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது என்னோட ஒய்ஃப் எம்எஸ்சி ரெகுலரில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இங்கே இருக்கிற 4 ஆயிரமாக தான் நான் ஈவினிங் ப்ராக்டிஸ் நானும் சூரியர் சார் எல்லாமே ரோட்டில் இருந்துருவோம். அந்த டைம் இவங்க 4 பேர் தான் என்னோட ஒய்ஃப் வரவங்களுக்கு இங்கே இந்த ஸ்டோன் பெஞ்ச் இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பெஞ்சிலே இருப்பான். எல்லாமே அவங்க 4 பேர் தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து 6 மணிக்கு பார்த்துக்கிட்டே இந்த 4 பேர் தான் மெயினாக. அதே மாதிரி இங்கே சிபிஎஸ்சி கட்டிட்டு வந்த புதுசில் இருந்த ஒரே ஜென்ட்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃபு விசு. ஆரம்பத்திலேருந்து என் கூட இருந்து ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் கூட இருந்து டீச்சிங் ஸ்டாஃபு சர்வீஸ் ஸ்டாஃபு நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். என்ன வேணுனாலும் வாங்க சார் போகலாம். எனி டைம் என்ன ஆனாலும் அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு விஸ்வநாதன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி எல்லாருமே இன்க்ளூடிங் முன்னாடி இப்போ தான் நார்மலாக ட்ராக் முதல் நாள் போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி எல்லாமே ரிஹர்சலுக்கு ஒரு டைம் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணி அடிக்கணும். தண்ணி அடித்து மார்க்கிங் பண்ணி எல்லா ஒர்க்கும் செய்யணும். எல்லா சர்வீஸ் ஸ்டாஃப்மே இருந்து நைட்டு 2 மணி ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ட்ராக் போட்டோம். மழை வந்துருச்சு. மழை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி நடத்தணும். அந்த மாதிரி டைமில் இங்கேயே எல்லாம் படுத்துட்டோம். இவங்க எல்லாருமே இங்கேயே தங்கி இப்படியே காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு கிளம்பி 6:30க்கு வந்தாங்க கிளம்பி. அந்த அளவு ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஸ்கூலில் எங்கேயாவது சின்ன பாம்பாக இருந்தால் நாங்களே அடிச்சுடுவேன். இங்கே பெருசாக வந்துருச்சு அப்படின்னா போதும் ஆண்டனி என்ன சுமன் இவங்க 2 பேர் தான் ஃபோன் போகும். இமீடியட்டாக தான் உயிரையும் பார்க்காம கிளம்பி வந்துடுவாங்க. உடனே நமக்கு ஸ்கூல் பிள்ளைங்க முக்கியம் அப்படின்னு உடனே கிளம்புவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பின்னாடி வந்துருச்சுங்க. பின்னாடி வந்துருச்சு ஒரு ஃபோன் ஃபஸ்ட்டு சுமனுக்கு அடித்தேன். அடுத்த ஆண்டனிக்கு அடித்தேன். அடித்த உடனே அடுத்து எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு எப்படி ஒரு 6 அடி இருக்கும். பின்னாடி வந்துருச்சு கேட்டுக்கிட்டேன். உடனே ஃபோன் அடித்ததும் நான் உயிரையும் பார்க்கல கிளம்பி வந்துட்டாங்க அவங்க மட்டும். அதேமாதிரி நான் என்ஐஎஸ் பண்ணியிருந்தேன் மேம். ஒரு 45 days சம்மர் என்ஐஎஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில். அப்போ வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். கேட்கிற பஸ் ஸ்டாப் போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட இருந்து என் பையனை இங்கே இருக்கிற சர்வீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வருவாங்க. நிறுத்தி பொறுமையாக அவனை ஏற்றி ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போய் அங்கே இறக்கி என்னோடய வீட்டில் உள்ளவங்க ஒப்படைக்கிற வரைக்கும் கேராக இருந்து என் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து தான் இங்கே எல்லாருமே அந்த ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் என்றென்றும். அக்காங்க எல்லாமே நாங்கள் வந்து 2 வருஷமா பார்க்குறோம். ஒரு நாள் கூட இது முடியலமா அது முடியலமா எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மக்கள் இதை செய்யுங்கக்கா இந்த ட்ரெஸ் போட்டு போங்க அந்த ட்ரெஸ்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அவனை அந்த ட்ரெஸ் எடுத்து வர சொல்லுமா இங்கே மாட்டி விட்டுறலாம். அவங்க யாருமே எதுக்குமே சலிக்கவே மாட்டாங்க. 4 பேருமே நான் பார்த்துருக்கேன். அஸ்தலேக்கா எப்பாவது வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே செஞ்சுருவாங்க. இங்கே இருக்க அண்ணாங்கெல்லாம் எங்கள் கூட ஃபீல்ட் ட்ரிப் வரும்போது இது எல்லா அண்ணாவுமே நாங்கள் எங்கள் கூட வந்துருக்காங்க. குழந்தைங்களை எப்படி கூட்டிகிட்டு போகணும், எப்படி அவங்கள அங்கே பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே எங்கள்கிட்ட கேட்பாங்க. மேம் இதெல்லாம் எடுத்துட்டீங்களா, இதெல்லாம் வச்சுட்டீங்களா, பசங்க இதெல்லாம் வேணுமே, அங்கே போனோன்னா இந்த கேனை இறக்கி வைக்கிறதுலேருந்து அவங்க ஊற்றுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற அண்ணாங்க அக்காங்க எல்லாமே நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் 7 மணி 8 மணி ஆனாலும் எங்கள் கூட வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதெல்லாம் பண்ணணும் அக்கா அப்படின்னு சொன்னாலும் அது காலையில் வந்து அதை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாத்துக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. காலையில் மேட்சுக்கு போகணும், பசங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நார்மலாக அவங்களுக்கு 7:30க்கு ட்ரிப் எடுக்கணும். மேட்ச்சுக்கு ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு மெசேஜ் தர்மராஜ் ஒரு மெசேஜ் கூட பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறேன் இந்த இடத்துக்கு போகணுங்க அப்படிதான் போடுவோம். அப்படின்னா யார் 10 கிலோ வேணும் கேட்பாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க இம்மிடியேட்டாக அவங்க கிளம்புறதுக்கு 7:30 மணியாக இருந்தாலும் 7 மணிக்கு வந்து நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவாங்க. இறக்கி விட்டுட்டு பிகில் படத்தை சொல்கிற மாதிரி தான் தப்பு முடிக்கிறோம். முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வரும்போது 5:30 ஆகும், 6 ஆகும். இருந்து அவங்க ட்ரிப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி பிள்ளைங்களை சேஃபாக கொடுத்துருந்தாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சொல்லுவாங்க, வாங்க சார் போகலாம், எங்கே நல்லா இருக்கும் பொருள் அப்படின்னு நிறுத்தி
எல்லா பிள்ளைங்களையும் வாங்கி கொடுத்து சேஃபாக பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூலில் விட வரைக்கும் அப்பா அம்மாவாக இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. வசந்திகா, பவானிகா, ருச்சிகா, ரீனேக்கா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறப்பே ஒரு தெம்பாக உள்ள ஒரு கேட்டுக்குள்ள உள்ள நுழையச்சு குட் மார்னிங்க்கா அப்படிம்பாங்க. அவங்க ஊட்டிலே இருக்கிறவங்க ஜென்ஸ் எல்லாமே சுமன் சார் எஸ்பெஷலி கீழே இருந்து அத்தனை ஸ்டெப்ஸ் அவரும் சரி, ஆனந்த் சாரும் சரி, விஸ்வநாதன் சரி, வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் இப்போ தான் மேடம் நமக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவங்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த வாட்டர் கேன் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மூச்சு கூட வாங்க மாட்டாங்க. ஜாலியாக குட் மார்னிங் மேம் அப்படிம்பாங்க. நானும் விஜி மேம் உட்காந்துருப்போம். உடனே சும்மா நான் உட்காந்து மேம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த வேலை பண்ணுற கஷ்டமே அவங்க பேச நாங்கள் பார்த்ததில்லை. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அவங்க எங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறப்ப we will feel very happy. Happy birthday to all. சேகரண்ணா பற்றி சொல்லணும் மேம். யூஸ்வலாக மீட்டிங்ஸ்லாம் நான் போகும்பொழுது ஆனந்தனாவும் சேகரண்ணா 2 பேரும் வருவாங்க. சேகரன் எஸ்பெஷலி எந்த இடத்துல இறங்கணுமோ, கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போனால் பழைய கலெக்டர் ஆஃபீஸ், புது பில்டிங், பழைய பில்டிங் அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனால் அக்கா மேம் நீங்கள் வந்து எங்கே இறங்கணும்னு கேட்டுக்கோங்க, அது அந்த இடத்துலேயே கொண்டு போய் இறக்கி விட வெயிட் பண்ணுவாங்க. நான் அந்த பில்டிங்குள்ளே போகிற வரைக்கும் அதே மாதிரி பில்டிங் ஓட்டி கிளம்புறீங்கன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணிடுங்க மேடம், நீங்கள் வந்து நிற்காதுவாங்க. யூஸ்வலாக இது வந்து எங்கள் அப்பா பண்ணுவாங்க. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னா முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ½ hour பிஃபோரே நான் சொல்லிடணும். இன்னும் ½ hour நான் வந்துடுவேன். நான் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடாது, அப்பாவுக்கு பிடிக்காது. பொம்பளை பிள்ளை வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி அழைக்க வராது, கொண்டு போய் விட்டு பஸ்ஸுக்குள்ளே விட்டுட்டு தான் அப்பா போவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு சேகரன் நான் ஃபீல் ஆகணும். அந்த பில்டிங்கில் நான் போகிற வரைக்கும் நின்று ஆனால் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இல்லை மேடம் ஓகேவா இந்த பில்டிங் தானா, சரி மேடம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேர் நம்ம வீட்டுக்கு போனால் அது ஒரு ஏரியா பார்க்குறது அப்படிங்கிறது சேகரன் நான் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே பிறந்தநாள் தேங்க்யூ. அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பர்த்டே அக்கா பற்றி சொல்லணும்னா இங்கே ஸ்மார்ட்ஸ் அந்த கிளாஸில் இருக்கிறதுனால அடிக்கடி வாட்டர் ரைஸ் நான் யூஸ் பண்ணுறதா இருக்கும். போய் அக்காவை பண்ணிடுவா அப்படின்னு சொன்னால் உடனே வருவாங்க. அது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் கூப்பிட்டாலும் உடனே வந்து நிற்பாங்க. ஒரு 5 minutes மேலே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த அக்கா இல்லை அப்படின்னா உடனே ஆனந்தி அக்கா வருவாங்க. அவங்கள தானே கூப்பிட்டாங்க, நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினைக்காம உடனே ஆனந்தி அக்கா வருவாங்க. அதே மாதிரி விசுவனா பற்றி சொன்னால் பெண்டிங் ஏதாவது லிஸ்ட்டில் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்து கொடுப்பாங்க. இல்லை வேறு வேலையாக ஏதாவது இருக்காங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் கூட கேட்க மறந்துடுவேன். ஆனால் விசுவனா வந்து கரெக்டாக ஞாபகம் உடனே எடுத்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி கஸ்தூரி அக்கா, விஜய் அக்காவும் அப்படிதான். இப்போ ரீசெண்டாக பெஞ்ச் டெஸ்ட் எக்ஸாம்க்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னப்போ கூட அண்ணாவை இருந்தால் எடுத்து போட சொன்னது தான் நான் சொன்னேன். ஆனால் அக்கா என்ன சொன்னாங்கன்னா நானே எடுத்து போகிறேன் பாப்பா, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே அக்கா செஞ்சாங்க. அதே மாதிரி கஸ்தூரி அக்கா, பவனி அக்கா எல்லாருமே அப்படிதான். பெரிய நாயகி அக்கா, அண்ணாங்க எல்லாருமே எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே செய்வாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. நம்மளுடைய குழந்தைங்களே சாப்பிட்டு வார்னிங் பண்ணிடுச்சுன்னா நம்ம போய் க்ளீன் பண்ண அழுது கொடுக்கணும். ஆனால் ஆனந்தி அவங்க சொல்லணும் அப்போ தான் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த குடும்பம் அதுக்கு விஜயக்கா வந்துட்டு காலையில் பார்த்து எனக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. ஈவினி கூட நான் பார்க்கவே இல்லை பேபி, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்தூரி அக்காவை எந்த ஒரு இருந்தாலும் ஒரு கேராக ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. நானும் தானே நான் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்களான்னு கேட்டே இருக்கேன் மேம். சிஸ்டர் போடலான்னு போட்டு தரேன்னு போட்டு வச்சுருக்கா. நான் வந்து மேடம் போட்டேன் மேடம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கலையா மேடம்னு சொல்கிறேன் ஞாபகப்படுத்துவார். விஷயம் நான் சொல்லுவேன் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த வெயிட் வச்சுட்டு கூட அவர் தலையை கூட பண்ணி குட் மார்னிங் வச்சுருவாரு. எனக்கு சும்மா அவருக்கு எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக வந்து உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்காக
வரும்போது ரஞ்சித் தான் வீட்டுக்கு பக்கத்தில் போய் இறக்கி விட மாட்டாங்க, ரோட்டில் இறக்கி விடுவாங்க. பஸ்ஸை மெயின் ரோட்டில் நிற்க வச்சு ரயில்வே ஏரியாவது இறக்கி விட்டாங்கன்னா கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அவங்களை காசு பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து அப்போ இருந்து பார்த்துட்டு வருவார். கஸ்தூரி கை கூட வருவாங்க. ரஞ்சித்தாக்கெல்லாம் எங்கேயும் தூக்க மாட்டாங்க, சும்மா அந்த இடத்துல அந்த உரிமையாக வந்து அந்த பேசிக்குவாங்க. இங்கே வந்து வாங்குறவங்களும் பேசிக்குவாங்க. ஸோ வெளியில் பேசுகிறது இங்கே வரும்போது அந்த நமக்கு ரெஸ்பெக்ட்லாம் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களை பார்ப்போம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா என் பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டாங்க. ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியில் போயிட்டாங்க. வாங்க முடியும், நான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு தான் போவேன். அப்படிலாம் என்னால் போக முடியாது. என்னையும் பாப்பா பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லிகிட்டே போகலாம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துருக்கீங்க. குழந்தைங்க எல்லாம் ஆயா மாதிரி அப்படி பார்த்துருக்காங்க. நான் அவங்களோட பெரியம்மா அதுதான் சொல்லுவேன். அக்காலேருந்து விஜயக்காலேருந்து பவானிக்கா எல்லாருமே இன்னைக்கு பாப்பா +2 முடிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பல உங்களை எல்லா விதத்துலையும் ஆசீர்வதிச்சு நீங்கள் நல்லா நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா என் பையன் ஜாத்துக்கு வந்து ஆக்சுவலி ஏஜ் இல்லை, இருந்தாலும் எந்த நம்பிக்கையில் இந்த ஸ்கூலில் கொண்டு வந்துருக்கேன்னா இந்த ஆண்டிங்கெல்லாம் ஆக்சுவலி ஆயமா சொல்ல பட் சன் பேச்சுலர் எல்லாம் ஆண்டின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இவங்கள நம்பினா அந்த ஒரு 3 வயசு முடியாத பிள்ளைய கொண்டாந்து விட்டேன். சாப்பிடவே மாட்டான். அவன் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் இயர் வச்சுட்டு என்னை சாப்பிட வச்சு அனுப்புனா போதும், என் பிள்ளை எழுதி படிக்கலாம் வேண்டாம். அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்தது இந்த ஆண்டிங்க எல்லாரும். அண்ட் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் ஸ்டாஃப்னு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இல்லை, நம்ம இல்லாமல் அந்த பில்டிங் அதே போல அந்த சப்போர்ட்டாக கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு ஆல். மேம் சிரிச்ச முகத்தோட எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. பத்மாக்கா அனுபேக்கா எப்போ ரெஸ்பாண்ட் கொடுத்தா அப்போ தான் வாட்ச் மருந்து சொன்ன மாதிரி அப்போ தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டு தருவாங்க. எல்லா சர்வீஸ் ஸ்டாஃபும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஃபேஸில் ஒரு சிரிப்போடு செய்வாங்க மேம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஆனந்த் தான் சார். பிகாஸ் அவர்கிட்ட நான் நிறைய இந்த ஒர்க் ஷீட் போடுறப்ப நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அவரை ட்ரிக் பண்ணி ஒர்க் ஷீட் போடவே வைக்க முடியாது. எதுனாலுமே அவர் ஏஹெச்எம் சர்க்கிட்டே சைன் வாங்கிடலாம், உங்ககிட்ட சைன் வாங்கிட்டாலும் ஆனால் அவர் அந்த சைன் இல்லாமல் போடவே மாட்டார். அந்த சைன் இல்லை சார் பின்னாடி போட்டு இல்லை மேம் சொல்லியிருக்காங்க, மேம் கிட்ட போய் அந்த ஒர்க்குக்கு அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வே ஆஃப் கன்சர்விங் நம்ம இருந்தாலும் அப்போ வந்து அது ரொம்ப பிடிக்கும். தென் சுமன் சார் கிட்ட அட்மையர் பண்ணுறதுன்னா எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அண்ட் தென் ஈவன் தோ ஏதாவது நம்ம டென்ஷனாக இருக்கும்போது கூட அது ஃபேஸ் பற்றியே என்னாச்சு ஏதாவது ஆச்சா இது ஃப்ரீயாக இப்படி எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவார். தென் பவானி அக்கா அண்ட் கஸ்தூரி அக்கா என்னன்னா எப்போவுமே நான் ஏதாவது லாஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கினதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஏன்னா வந்து வாங்கலையா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் பவானி அக்கா இவங்க பயாலஜி லேப் முன்னாடிலாம் நான் இருக்கும்போது ஏதாவது சொன்னேன்னா எங்கே அந்த செய்யக்கூடாது அந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈவன் எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. எங்கேருந்து அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பாங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ஈச் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிமே நான் நல்வாழ்த்துக்கள். நான் கஸ்தூரி அக்கா பற்றி சொல்லுவேன். கஸ்தூரி அக்கா ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா நாங்கள் கூட மறந்துடுவோம். ஆனால் அவங்க வேலையை மறக்கவே மாட்டாங்க, அவங்க வேலையும் மறக்க மாட்டாங்க. நாங்கள் ஏதாச்சும் மறந்தோம் அப்படின்னாலும் மேம் இதை நீங்கள் மறந்துட்டீங்க, இதை செய்யணும், இதை செஞ்சுருங்க, அதை எடுத்து வைங்க, ஐயோ மேம் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னீங்களே போகிறப்ப மறந்துட்டு போயிட்டீங்களே, அவ்வளோ அழகாக செய்வாங்க. எனக்கு என்ன ஒரு நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன், அக்கா நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அவங்களை பார்க்கும்போது அவங்க நாலேஜ் வேஸ்ட் ஆகிடுச்சு, இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு நான் அடிக்கடி ஃபீல் பண்ணி அவங்கள்ட்டே சொன்னது உண்டு. அப்புறம் நான் விஸ்வநாதன் நான் பற்றி சொன்னோம். நம்ம ஒரு வேலை சொல்லிட்டோன்னா அவங்க அப்படியே படப்படன்னு ஆயிடுவாங்க, உடனே போடுவாங்க. மேம் ஐயோ மறந்துட்டேன் மேம். இப்போ கூட நேற்று கூட எக்ஸாம் நேற்றா இந்த வாரம் ஏதோ இந்த எக்ஸாம் அப்போ சார் அப்படின்னு சொல்லி என்னமோ மறந்துட்டாரு. நான் சொன்னதை பேப்பர் அடிஷனல் ஷீட் வேணும் மேம், இன்னும் மறந்துட்டேன். அந்த ஓடுறாரு வேகமாக திருப்பிட்டு போடுறாரு. அப்புறம் நான் பெரிய நாட்டி அப்போ சொல்லணும், நான் போகிற கிளாஸுக்கு எல்லாமே அவங்க தான் கண்டினியூஸாக ஸ்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2nd ஃப்ளோரில் நம்மளாம் வீட்டில் கொஞ்சம் ஒரு 2-3 ரூம் கூட்டினதுக்கப்புறம் அப்பா வீட்டெல்லாம் வலிக்குதேன்னு கொஞ்சம் நிமிந்துருவோம், அசந்துருவோம். ஆனால் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி அப்போ தான் ஃபுல் ஃப்ளோரையும் கழுவி விட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எப்படி நீட்டாக இருக்கும் மேம் அந்த டெஸ்க் அழகாக. அவங்கள்ட்ட நான் பார்ப்பேன் அவங்க எப்படி அழகாக அதை கூட்டுறாங்க அப்படின்னு. அந்த லாவகமானு சொல்லுவாங்க மேம், அந்த மாதிரி இப்படி அழகாக அப்படி தூக்குவாங்க,
பவானி அக்கா வந்துட்டு இங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கும் விமலா மேம்க்கும் பஸ்ல முதற்கொண்டு எங்களுக்காக சண்டை போட்டு இடம்லாம் போட்டு எனக்காக கிட்டலாம் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூக்கா எல்லாருக்கும். நான் வெளிநடை அக்கா பற்றி சொல்லணும். எங்கள் வீட்டில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ சீசனும் இருக்கா வீரா விட்டீங்க. நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தயிர் சாதமும் ஒரு சுண்டலில் பட்டாணி மட்டும் தான் கொடுவேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த 10 மாதமே எனக்காக காஃபி கொண்டு வந்தாங்க, சக்கரை பொங்கல் கொண்டு வருவாங்க, ஸ்வீட் இருந்தால் தனியாக எடுத்து வைப்பாங்க. என்னை ஃபுல்லாக அந்த 10 மந்த்ஸ்மே எங்கள் அப்பா அம்மா என் கூட இல்லாட்டாலும் பெரிய எங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக இருந்தது. சாப்பாடு கொடுத்தாங்க. ஃபுல்லாக அந்த 10 மந்த்ஸ்மே அவங்க மட்டும்தான் என்னை ஃபுல்லாக மேலே இருந்து நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வரணும். நான் வர வரைக்கும் 5 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் கீழே வெயிட் பண்ணுவாங்க. நான் வர 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சா ஏன்டா வெயிட் இருடா நான் வரேன்னு சொல்லிட்டு மேலேருந்து என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க பாருங்க. அதே மாதிரி திருச்சிக்கு வர முன்னாடி மதுரையிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்தப்போ இந்த 3 அண்ணாங்க தான் எனக்காக டெய்லி ஈவினிங் போய் வீடு பார்ப்பாங்க. கஸ்தூரிக்கா இருமா நான் அங்கே வீடு பார்த்து வச்சுக்கேன், இங்கே வீடு பார்த்து வச்சுக்கேன். நான் மதுரையிலேருந்து வந்து போனப்போ ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டாங்க. எங்கேயாவது வெளியில் பார்த்துட்டாங்க எனக்கு வழி தெரியல அப்படின்னாலுமே இவங்க 3 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் ஏதாவது வேலை இருக்குது நிறைய இருக்கா கஷ்டம் பண்ணுவாங்க, இருமா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆனந்தி அக்கா வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. வீடு ஃபுல்லாக என்னால் க்ளீன் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்பா அம்மா இல்லாமல் இருக்கும்போது ஃபுல்லாக இவங்க மட்டும்தான் என்னை பார்த்துக்கிறது. ரொம்ப நன்றி. ஹாப்பி. டாக்டர் ஆன்சர்ப்பா 2004 ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரியும். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூணாக தான் இருந்தாங்க. யாரும் சோட கிடையாது. அப்போ ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. தாயிட்ட சூழ்நிலைகள், பஸ்ஸு போக்குவரத்து வசதி கிடையாது. குழந்தைங்களை பார்க்குறது இருக்கட்டும், ஆயாங்க இருக்கட்டும். அப்போ வந்து எங்களுக்கு சர்வீஸ் ஆஃபீஸர்னு யாரும் நாங்கள் பேசுறது கிடையாது. பிரித்து நாங்கள் பேசுறதே கிடையாது. எங்கள் சூழ்நிலையில் அப்போ இருந்தோம்னா அப்போ இந்த பள்ளி இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க தான் காரணம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையில் வளர்ச்சியில் இருந்தாங்க. அதனால இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்தது. இன்னும் அந்த பள்ளியானது ஸ்ட்ரென்த்து ஏறி நல்ல மேலே வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக இன்னும் இந்த ஹெல்ப் பண்ணணும். நல்லா வளர்ச்சி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம். பேப்பர் திருத்துறது, பாடம் எடுக்கிறது, படிக்கிறதுலாம் நம்மளோட வேலைன்னு கூட நிறைய நேரங்களில் மனிதர்களை பார்க்கறதுக்கு நமக்கு டைமே இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு கம்பல்டு டைம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் யோசிச்சிங்களா கொஞ்ச நேரம் அடுத்தவங்களை பற்றி என்ன பேசுறது? யோசிச்சிங்களா? யோசிக்கும் போது நிறைய நல்ல விஷயம் தானே வந்திருக்கு. அப்போது எப்பயுமே நமக்கு வந்து நன்றி செலுத்த வாய்ப்பு இருக்கும்போது அது தவற விடக்கூடாது. டாக்டர் சார் இன்னைக்கு தவற விட்டுட்டாரு. 2வது நம்ம நல்லதை கண்டுபிடிக்க கடவுள் நமக்கு இப்படிலாம் தான் வாய்ப்பை கொடுப்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில். இதெல்லாம் ப்ரெஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் மனிதர்கள் தவறு செய்வது எல்லார்கிட்டையும் இயல்பு. அதை மன்னிச்சு நம்மளோட ஒத்தே வராத ஒருத்தவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது தான் கலை. எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் நான் வேலை பார்ப்பேங்கிறது இல்லை. என் கூட இருக்கிறவங்கள நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன். யார் கூடனாலும் என்னால் வேலை பார்க்க முடியும். அந்த சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்கிற தன்மை, அரவணைக்கிற தன்மை, இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும் போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா உங்களால் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யவே முடியாது. நீங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்ட நான் பார்த்தது என்னன்னா தேர் வெரி வெரி சின்சியர். ஸோ ரொம்ப சின்சியராக இருக்கீங்க. எந்த வேலையுமே அவங்க யாருமே முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிடறோம் மேம், முடியும் மேம் அப்படின்னா சொல்லுவாங்க. முந்தா நாள் மீட்டிங் வச்சுருந்தாங்க. நான் செக்ரட்டரி சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எங்களுக்கு 4 பேர் லேடிஸ் இருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு. 4 பேரும் 50 வயசுக்கிட்ட வந்துட்டாங்க சார். பாவமாக இருக்குது எனக்கு வேலை வாங்க, எனக்கு ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா கொடுங்க அடிப்பாக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு கேம்பஸ்ன்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்வார், ஏன் மேம் 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா வேலை பார்க்க முடியாதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் இயற்கையாகவே உடம்புல ஒரு பலவீனம் வந்துடும்ல, நிறைய கூட்டி துடைக்க முடியாது, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். கூட ஹெல்ப் இருக்குன்னா இன்னும் நாங்கள் கேம்பஸ் பர்ஃபெக்டாக வச்சுப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க எங்களிடத்துல காட்டுற
சார் இருக்கட்டும், எனக்கு முதல்ல இவன் பரிச்சயமானது ஆனந்த் சார். ஏன்னா வைகை எக்ஸ்பிரஸ்ல வந்த உடனே இந்த முதல்ல வேன்ல கூட்டிட்டு வந்தாருன்னா அதிகமாக முதல்ல பழகினது அப்படின்னா ஆனந்த் சார் கிட்ட தான். அவர்கிட்ட இந்த கரிசனை பார்த்துட்டே இருப்பார். மேம் இங்கேருந்து வராங்க, நம்மளை வெயிட் பண்ண விடக்கூடாது, பத்திரமா ஏற்றிட்டு வரணும். தண்ணி குடிக்கிறீங்களா மேம்? ஏறின உடனே முதல்ல சாப்பிட்டீங்களா மேம் கேட்பார். எங்கேயாவது நிறுத்தட்டுமா மேம்? காஃபி குடிக்கிறீங்களா? நான் அடிக்கடி வீட்டில் போய் சொல்வேன், எங்கேயோ போய் யார் கூடயோ போகிறோங்கிற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தடவையும் சார் மேம் காஃபி டீ குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா மேம் கேட்பாங்க. அந்த கரிசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழுத்து போய் வைகையில் வந்து இறங்கினாலும் அவரை பார்த்தோன்னே பத்திரமா ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி தான், எப்போ போனாலும் எங்க அதிகமா நடக்காம இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விடுவாங்க. நான் இறங்கி உள்ள போகும்போது அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் கேட்பாங்க, மேம் நான் உள்ள வந்து கொண்டு கொடுக்கட்டும்னாங்க. ஒரு நாள் வாட்டர் பாட்டில் இல்லை வேன்ல, இறங்கி போயிட்டு அந்த மீட்டிங் ஹாலில் வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. என் பக்கத்தில் இருக்க எல்லா பிரின்சிபல்ஸும் கேட்டாங்க, மேம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்க ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு வாட்டர் பாட்டில். ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ. விஸ்வநாதனோட பணிவு எப்பயுமே நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ கனமா தூக்கிட்டு இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவார். அது நிறைய பேர் சப்மிசிவ்னஸ் சொல்லலாம். இட் மீன்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். சரிங்க மேம், கை கட்டிக்குவார் ஏதாவது சொன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் நிறைய ஆசைப்படுறார் சார். உங்க பிள்ளைகள் எல்லாரும் சுமன் பற்றி சொல்லணும்னா தூக்குறதுக்கும் உழைக்கிறதுக்கும் ஒரு நாள் கூட முடியாதுன்னு சொல்றது கிடையாது. அவரா தண்ணி விடுறதா இருக்கட்டும், பிளான்ஸ்க்கு எவ்வளோ மாட்டிடலாங்க, தூக்கிடலாங்க. அந்த அந்த இது எங்க இருந்து இந்த பையனுக்கு இவ்வளோ எனர்ஜி வருதுன்னு நானே யோசிச்சிருக்கேன். அந்த உழைப்புக்கு கடவுள் நிறைய ஆசீர்வதிக்கணும். ஆல்வின் ரொம்ப சின்ன பையன், புதுசா வந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஒபீடியன்ட், ரொம்ப தாழ்மை. என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டேங்க மேம், செஞ்சிடறேங்க மேம். கடவுள் அப்படிதான் கூட்டம் சேர்ப்பாரு. Like people, birds of the like feather flock together. தமிழ்ல என்ன படம் போய் சொல்லுவாங்க, இனம் இனத்தோட சேரும், இனம் இனத்தோட தான் சேரும். நம்ம எல்லாம் ஒரே திங்கிங். அந்த மாதிரி நீங்க நல்ல பூவோடு சேர்ந்த வணக்கம் அது இருக்கும்ல. நான் நினைக்கிறேன் நீங்க பேங்க்ல வேலை பார்த்தது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? கடினமா உழைச்சாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு தம்பி, அதுதான் வேணும். இப்போ நீங்கள் நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உள்ளே வரும்போது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அது தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே. ரஞ்சித் சார் சொல்லணும், உருவத்தை பார்த்து நிறைய பேர் அவர் பயங்கரம், அவரையே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கே மாற்றுறீங்க. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் அவரை உங்கள் ஸ்கூலுக்கு கேட்குறீங்க மேம், அவர் கீழ்ப்படிய மாட்டார், சொன்ன கேட்க மாட்டார். ஆனால் நான் வந்த நாள்ல இருந்து அவர் என்கிட்ட எதிர்த்து பேசினதோ எதுவுமே பண்ணது, எது சொன்னாலும் நான் செஞ்சிடறேன் மேம், பண்ணிடுறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ரஞ்சித் சாரை பற்றி இப்படி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் பீப்புள் வச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. மனிதர்களோட நம்ம எப்படி நம்மளை சேர்த்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆண்டனி சார். அதே மாதிரி வயசுல மூத்தவங்கனாக்க கூட புதுசாக இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாக்க கூட இவங்க எல்லாருடைய கல்ச்சரை அவரும் சீக்கிரம் பிக்கப் பண்ணிட்டார். எப்பயுமே மேம் இப்படிங்க மேம் போயிட்டு வரேன், அந்த நைந்து கேட்கறதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நிறைய அவங்க கிட்ட இருக்கு. ஹாப்பி பர்த்டே சார். ஆன்டிஸ் எல்லாருமே நிறைய சொல்லிட்டீங்க. கஸ்தூரி அக்கா எல்லாம் ரொம்ப பார்த்துக்கிறது கஸ்தூரி அக்கா தான். டைமுக்கு அந்த டீ இது பிடிக்கும், இது பிடிக்காது, எது கொடுத்தா சரியா இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது எல்லாருமே பார்த்துக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். கடவுள் நிறைய ஆசீர்வதிக்கணும், நிறைய ஆயுளை கொடுத்து இன்னும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய அடுத்த தலைமுறை மூலமாக கடவுள் கொடுக்கணும், நீடி ஆயுளை தரணும். உங்களுக்கு இது வந்து ஒரு மறக்க முடியாத வருடமாக இருக்க வேண்டும். இத்தனை பேரோட அன்பு எப்பயுமே மனுஷனுக்கு இயல்பாக கடவுள் படித்தது தட்டி கொடுத்தாதான் ரொம்ப நாள் கூட்டிட்டு போக முடியும். இதெல்லாம் வாய்ப்பு. நம்ம எங்கே நிற்கிறோம்னு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? நிறைவா இருக்கா? எவ்வளோ என்ன தூக்கினாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனசுல நிறைவு வரும்ல, அது இவ்வளோ காசுக்கு சமம். கரெக்டா? இவ்வளோ காசுக்கு, இவ்வளோ நிறைவுக்கு, இவ்வளோ பெரிய கிஃப்ட்டுக்கு சமம். எங்களால முடிஞ்ச ஒரு சிறிய அன்பு இது. நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
One. புத்திசாலிமா விளையாடுறீங்களா தான் ஜெயிக்க முடியும். One.